எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோ சனிக்கிழமை எடுத்திருந்த வீடியோ. அன்னைக்கு டே எப்படி போயிருக்கு, அதுக்கப்புறம் கிறிஸ்மஸ்க்கு வந்து வெளியில் போயிருந்தோம். அந்த வீடியோ கண்டினியூஷனாக இதிலோட வரும். அன்னைக்கு காலையிலே ரொம்ப சுறுசுறுப்பாக இருந்துச்சு. காலையில் எல்லா வேலையுமே பார்த்து முடிச்சுட்டு குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் தான் வீடியோவே எடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். அன்னைக்கு லஞ்சுக்கு வந்து சன்னா மசாலாவும் ரைஸ் மட்டும்தான் வைக்க போகிறேன். காயெல்லாம் காலி ஆயிடுச்சு. சரி, இதை மட்டும் வச்சு சாப்பிடலாம். நைட்டு வந்து சப்பாத்தி போட்டுக்கலாம். அதனால அதுக்கும் சேர்த்தே தான் பண்ணியிருந்தேன். இப்போ ஹோட்டல் சைடு சன்னா மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தலாம். இப்போ ஒரு கடாயில் வந்து வரமல்லி ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா சோம்பு, சீரகம், மிளகு இதையும் சேர்த்து நல்லா ட்ரையாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டு மிக்சியில் வந்து ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு குக்கரில் எண்ணெய் ஆட் பண்ணிட்டு அகெயின் ஸ்பைசஸ் போட்டுட்டு வெங்காயம் வந்து சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் ரெண்டுமே எடுத்திருக்கேன். ரெண்டுமே வந்து நல்லா நெய்ஸாக அரைச்சிட்டு அதோடு சேர்த்து எண்ணெயில நல்லா வதக்கிக்கலாம். அது கூடவே 2 தக்காளியையும் மிக்சியில் அரைச்சி சேர்த்துருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இதோடைய மசாலா ஐட்டம்ஸாக மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா இருந்தால் சேர்த்துக்கலாம். என்கிட்ட மட்டன் மசாலா தான் இருந்துச்சு, அதனால் அது கொஞ்சமாக சேர்த்துட்டு எண்ணெயிலே நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டேன். கூடவே ஒரு பச்சை மிளகாய் மட்டும் கீறி போட்டு அதை நல்லா நெய்ஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டே பொடி பண்ணியிருந்த பவுட்ரு வந்து நல்லா ஆறிடுச்சு. அதையுமே நெய்ஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன். ஓவர் நைட்டாக ஊற வச்சுருக்க ஒயிட் சுண்டல் வந்து அதை மசாலாவோட சேர்த்துட்டு 2 நிமிஷம் நல்லா பரட்டி விட்டுக்கலாம். இப்போ வறுத்து வச்சிருக்க ஸ்பைசஸ் பொடியும் சேர்த்துட்டு அதையுமே நல்லா கலந்துக்கணும். இதுக்கு தேங்காய் வேறு எதுவுமே தேவையில்லை, வெங்காயம் தக்காளி மட்டும்தான். சுண்டல் வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு 5 விசில் வச்சு எடுத்துக்கலாம். அந்த சன்னா மசாலா வந்து ரெடி ஆயிரும். அந்த கேப்பில் யூஸ் பண்ணியிருந்த பாத்திரத்தையுமே விளக்கி வச்சுட்டு குக்கரில் விசில் போனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்து சூப்பராக வந்து சன்னா மசாலா ரெடியாக இருக்கும். கம கமன் வாசமாக இருக்கும். ஏன்னா ஸ்பைசஸ்லாம் அரைச்சி போட்டிருக்கனால இது சாதா, சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃபைனலாக கஸ்தூரி மேத்தியும் கொத்தமல்லி தூவி ஆஃப் பண்ணிக்கலாம். சூப்பரான சன்னா மசாலா ரெடியாக இருக்கும். நான் சூடான சாதத்தில் கொஞ்சமாக ஆனியன், பட்டர், அதுக்கப்புறம் லெமன் ஜூஸ் புழிஞ்சு சாப்பிட்ருந்தேன். அல்டிமேட் டேஸ்ட்டில் இருந்துச்சு. சைடிஷ்க்கு வத்தல் ஏதாவது வறுக்கிறேன்னு கேட்டேன். ஹஸ்பண்ட் வந்து வேணாம், இதுவே போதும்னு சொல்லிட்டாங்க. அதனால் அப்படியே லஞ்சை வந்து சாப்பிட்டு முடிச்சாச்சு. சாப்பிட்டதுக்கப்புறம் எனக்கு பெருசாக எந்த வேலையும் இல்லை. ஈவினிங் வந்து சனிக்கிழமை ஆனால் கோயிலுக்கு போயிட்டு வருவேன். போயிட்டு வந்துட்டு வீட்லேயும் விளக்கேற்றி வச்சு போன வீக் காய வச்சிருந்த கோதுமையை இந்த வீக் தான் போய் அரைச்சிட்டு வந்தோடனே காய போட்டிருந்தேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் கழிச்சு சலிச்சு வச்சு ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். நைட் சப்பாத்திக்கு தேவையான அளவு எடுத்து சப்பாத்தி மாவும் பிணைஞ்சி வச்சு 8 மணி ஆனோன்னா சப்பாத்தி போட்டோம்னா கரெக்டாக இருக்கும்னு பிணைஞ்சி வச்சுக்கிட்டு கூடவே வந்து ஒரு காஃபியும் போட்டு குடிச்சிட்டேன். காஃபியெல்லாம் குடிச்சு முடிச்சு அடுத்து வீடியோ எடுக்கிறதுக்கு ட்ரைபேடை எடுத்தேன். ட்ரைபேட் வந்து சுத்தமாக உடஞ்சி போயிடுச்சு. எதுவுமே நிற்கவே மாட்டேங்கிடுச்சு. ஃபோனு ஆங்கிள் மாற்றி மாற்றி எடுக்கிறனால லூஸ் ஆகிடுச்சு. நாளைக்கு தான் புதுசு ஏதாவது வாங்கணும். அந்த டென்ஷன்லேயே சப்பாத்திக்கும் தேய்ச்சி போட்டு எடுத்துக்கிட்டேன். சன்னா கிரேவியையும் சூடு பண்ணி வச்சுட்டு நைட் டின்னரை சாப்பிட்டு முடிச்சாச்சு. சாப்பிட்டு முடிச்சு கொஞ்சம் விளக்குற வேலைலாம் இருந்துச்சு. எல்லாத்தையுமே விளக்கி முடிச்சாச்சு. அன்னைக்கு டே இப்படி தான் போணுச்சு. இது வந்து கிறிஸ்மஸ் அன்னைக்கு எடுத்திருந்த வீடியோ. கிறிஸ்மஸ்க்கு போகலாமா, நியூ இயர்க்கு போகலாமான்னு ஒரே கன்ஃபியூஷனில் இருந்துச்சு. சரி, நியூ இயருக்கு அதுக்கப்புறம் லேட்டாக தானே வரும், அதை பார்த்துக்கலாம். கிறிஸ்மஸ்க்கு போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு நாங்கள் ரெடியாக இருந்தோம். ஹஸ்பண்ட் வந்தோன்னா அவங்களே ரெடியாகி கிளம்பிட்டோம். இங்கே பக்கத்தில் உள்ள ஃப்ரோசன் மாலில் நான் சும்மா ரீல்ஸ் பார்த்துட்டு இருந்தேன். அப்போ கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் வீடியோ வந்து பார்த்துருந்தேன். சரி, இங்கேயே போயிட்டு வரலாம், ரொம்ப நாளாச்சு ஃப்ரோசன் மால் போயுமே சொல்லி கிளம்பிட்டோம். நாங்கள் வீட்டிலேருந்து ஒரு 15 மினிட்ஸ் தான் ஆகும் இங்கே போகிறதுக்கு. ஆனால் 1 ஹவராக நாங்கள் ட்ராவல் பண்ணி வந்திருந்தோம். செம்ம டிராஃபிக்காக இருந்துச்சு. இவ்வளோ கூட்டம் இருக்குன்னு தெரியல. தெரிஞ்சிருந்தா கொஞ்சம் முன்னாடியேவாது கிளம்பி இருந்திருக்கலாம். உள்ள போனோன்னா செம்ம லைட்டிங், செம்ம கூட்டமா இருந்துச்சு. எல்லாருமே வந்து கிறிஸ்டின் தான் இருந்திருந்தாங்க. கரெக்டாக நாங்கள் உள்ளே போனோடனே டான்ஸ் தான், குழந்தைங்க எல்லாமே டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பெரியவங்களும் ஆடிட்டு இருந்தாங்க. நார்மல் டேல போகிறதுக்கும் இன்னைக்கு போகிறதுக்கு ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஏன்னா இவ்வளோ ஆளை வந்து இந்த மாலில் வந்து பார்க்கவே முடியாது. நல்லா அந்த பாட்டு போட்டுட்டு இருக்கவும் லைட்டிங்கா இருக்கவும் சூப்பராகவே இருந்துச்சு. போயிட்டு கொஞ்சம் மேலே எல்லாம் மாலெல்லாம் சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேயே ஃபுட் கோர்ட் இருந்துச்சு. KFC வாங்கலான்னு தான் போயிருந்தோம். பக்கத்தில் பிரியாணி வந்து ஒருத்தவங்க வாங்கிட்டு போயிருந்தாங்க. அதை பார்த்தோன்னே எனக்கு பிரியாணி சாப்பிடணும் போல இருந்துச்சு. சரி, இங்கே வேணா வெளியில் போய் சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் ரவுண்ட் அடிச்சுட்டு இருந்தோம். வந்ததுக்கு ஏதாவது ஐஸ்கிரீம் ஆச்சு சாப்பிட்டு போகலாமேன்னு சொல்லிட்டு 2 ஐஸ்கிரீம் மட்டும் வாங்கி நானும் பாப்பாவும் மட்டும் 1 சாப்பிட்டோம். உட்கார்றதுக்கு எங்கேயுமே இடமே இல்லை. எல்லா இடத்துலயுமே ஃபுல்லாக இருந்துச்சு. போய் கேட்டாலுமே ஆள் வராங்க ஆள் வராங்கன்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. சரி, இது சரிப்பட்டு வராது, அந்த வேலையை பார்ப்போம்னு சொல்லிட்டு நாங்கள் சுற்றி பார்த்துட்டு அப்படியே இங்கே திங்ஸோட ரேட்டெல்லாம் கூட இருக்கனால பர்ச்சேஸ் எதுவுமே பண்ணலை. வேணுன்றதை சாப்பிட்டு மட்டும் வந்திருந்தோம். ஐஸ்கிரீம் வந்து ஹஸ்பண்ட் சாப்பிடல, அதனால் சமோசா வந்து சாப்பிட்டுட்டு வந்திருந்தாங்க. அவ்வளோதான். இதுக்கு மேலே இந்த மாலை சுற்றி பார்க்கறதுக்கு ஒன்றும் இல்லைன்ட்டு அப்படியே கிளம்பியாச்சு. அடுத்து இன்னும் 2 or 3 டேஸில் நியூ இயர் வரப்போகுது. நம்ம சேனல் சார்பாக அனைவருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். இந்த வருஷத்துல இருந்தாவது நமக்கு பிடிச்ச மாதிரி லைஃப் மாறுதா அப்படின்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். ஒவ்வொரு வருஷம் நியூ இயர் வரும்போது நான் யோசிப்பேன், இந்த வருஷம் என்ன பண்ண போறோம், நம்ம நினைக்கிறதெல்லாம் அடுத்த வருஷத்துக்குள்ள நடக்குமா,
நடக்கலைன்னா அடுத்து என்ன பண்றது? இப்படியே யோசிச்சு யோசிச்சு ஒவ்வொரு வருஷம் நியூ இயர் தான் வந்துகிட்டே இருக்கு. என்னுடைய ஆசைகள் எதுவுமே நிறைவேறின மாரி தெரியல. இருந்தாலும் இந்த வருஷம் என்னென்ன பண்ணணுன்றத ப்ராசஸா நான் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். ஹோப் அவ்வளோதான். இந்த வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. பாய்.